ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த விளக்கை காமிச்சு இதில் ஏதாவது ஒன்று தொடு, உனக்கு நல்ல வழியை காட்டுறேன்னு சொல்கிறேனே, என்னவா இருக்கும்னு யோசிக்கிறியா? ஒவ்வொரு சிறு ஒளியும் உனக்கான ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சோங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த விளக்கை தொட்ட உனக்கு தீப ஒளியாக நான் இருந்து வாழ்க்கையவே ஒளி நிறைஞ்சதா பிரகாசமாக மாற்றி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் ஏதாவது ஒரு விளக்கை தொட சொன்னேன். எல்லாருக்கும் எப்போதுமே இருள் போல சோதனைகள் வரும். ஆனால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஒரு சின்ன ஒளி எப்படி இருளை விரட்டுதோ அதே போல் இந்த அப்பன் முருகன் நான் வந்து உன் வாழ்க்கையில் இருளாக இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் துரத்தி அனுப்பிடுவேன். இப்போ நீ வாழக்கூடிய வீட்டில் உனக்கு வசதி குறைவாக இருக்கோ நிறைவாக இருக்கோ, ஆனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கையில் காரு பங்களா வீடு வசதியாக வாழ்கிறத விட நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சின்னு வாழ்கிறது தான் மிகப்பெரிய விஷயங்கள். இந்த நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ எந்த வயசில் எப்போ வேணாலும் காசு பணத்தையெல்லாம் சம்பாதிச்சு பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். எல்லாத்துக்கும் உன் மனசு தான் காரணம். உன் மனசை மட்டும் நீ சரியாக அமைதியாக இலகுவா லேசானதாக தெளிவான மனசோடு வச்சுக்கிட்டினா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருமே செல்லமே. வாழ்க்கையில் நீ பல பேருக்கு நன்றி சொல்லு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் உனக்கு கஷ்டத்துலேயோ நஷ்டத்துலேயோ உதவி செஞ்சும் செய்யாமலும் கூட ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. உதவி செஞ்சவங்க, உனக்கு நல்லது செஞ்சவங்க, இப்படி நீ 4 பேருக்கு நல்லது செய்கின்றதுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. உனக்கு உதவி செய்யாதவர்களும் நல்லது செய்யாதவர்களும் நீ ஒருபோதும் இப்படி சுயநலமாக இருந்துடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படும் போது அதை சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. 4 பேருக்கு உதவி செய்யும் பிள்ளையாக இருக்கணும், அவங்கள போல இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக இருந்திருக்காங்க பத்தியா? எப்படியோ நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் உனக்கு பாடமாகவோ அல்லது உன் வாழ்க்கைக்கு பாடமாகவோ தான் இருந்திருக்காங்க. சுற்றி உள்ள மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சே உன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற புரிதலை நீ உனக்கு உருவாக்கிக்கோ. தனக்கு பின்னால் ஓடி வரும் குதிரையை பார்த்து சந்தோஷப்படும் குதிரை பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உனக்கு பின்னால் வர்றவங்கள நீ திரும்பி பார்க்கும்போது, நீ வலது பக்கம் திரும்பி பார்க்கும்போது இடது பக்கத்தில் இருக்கவங்க உன்னை விட வேகமாக ஓடி போய் முன்னால் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். வலப்புறமோ இடப்புறமோ எந்த பக்கமும் திரும்பி பார்க்காத. உன் வாழ்க்கையில் நீ முன்னால் போகணும், ஆளாக முன்னேறணுன்ற அந்த கவனத்தோட உன் கவனம் மொத்தத்தையும் முன்னோக்கி மட்டும் வச்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்க நம்பிக்கைக்குரியவங்கன்னு நீ நம்புகிற. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்பிக்கை துரோகம் செய்யும் போதும் ஏமாற்றும் போதும் தான், அவங்க முகமூடி கலன்று விழுகும் போது தான் அவங்க இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கெட்டவங்கன்ற உண்மை உனக்கு புரிய வருகிறதல்லவா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதரும் முகமூடி போட்டுக்கிட்டு தான் தன்னை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மனுஷனுடைய முகமூடியும் கிளியிற வரைக்கும் எல்லாரையும் பார்க்குறதுக்கு நல்லவனாக தான் தெரியும். நீ தான் எந்த மனிதன் எப்படிப்பட்ட முகமூடியை அணிஞ்சு உன்கிட்ட நடித்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்கணுமே தவிர எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தப்பு செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர்களை மன்னிக்க தயாராக இரு. ஆனால் மன்னிச்சுட்டு மறுபடியும் உன் கூட அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டினா அவங்க எப்போ எப்படி உன்னை ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் கவனமாக இருக்கணுமே செல்லமே. அதிகமாக வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே ஒரு அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கு அது நன்மையாக நல்ல விதத்தில் இருக்கும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நன்மைக்கே நடக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் இது நல்லதாகவே முடியுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்தாலே அதுவே உனக்கு மன நிம்மதியை கொடுத்துடும். சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து பயப்படாமல் இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே வாழாமல் நடப்பது எல்லாத்தையும் நன்மைக்கே நினச்சி வாழும்போது அதுவே உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருன்றதை புரிஞ்சுக்கோ. உலகத்தில் சில விஷயங்களை நீ தப்புன்னு நினைக்கிற, ஆனால் அதையே சில பேர் நல்லா நிதானமாக முறையாக பொறுமையாக சரியாக செஞ்சு நியாயமாக ஆக்கிடுறாங்க பற்றியா? எத்தனையோ தப்பான விஷயங்களை தப்பான மனிதர்கள் சரியாக செஞ்சுட்டு அவங்க பேச்சு திறமையால் அது சரிதான் நியாயப்படுத்தியும் பேசும்போது நீ அதில் மயங்கி போயிடாத.
உண்மையிலேயே எது சரி எது தவறுன்றதை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. தப்பு செஞ்சவெல்லாம் தெளிவா அதை நல்லதுங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நீ மயங்கிட்டு போயிட வேண்டாம். எது சரி எது தவறுங்கிறதுல தெளிவான எண்ணமும் கவனமும் உனக்குள்ளே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? இந்த அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறது தான் அது. உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த விளக்கு போல உனக்கு ஒளி தருவேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவேங்கிறத தான் சூசகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நினச்ச விஷயத்தை அடையும் வரையிலும், உன்னுடைய இலக்கில் நீ வெற்றி பெறும் வரையிலும், உனக்கு எதிராக யாராவது கல்லை வீசினாலும் அல்லது வார்த்தைகளை சொல் அம்புகளாக வீசினாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறிப்போ. உன் வாழ்க்கையை அழகாக்கவும் உனக்கு வெற்றிகளை கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லவே. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வரம் கிடைக்குதுன்னா அது திருப்தியான மனசு தான். ஏன்னா இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் எது கிடைச்சாலும் அதை நிறைவானதா சரின்னு சந்தோஷப்படவே மாட்டாங்க. இதை விட பெருசாக ஒன்று இருக்கும், இது குறையானது, இது குற்றம் உள்ளதுன்னு எல்லாத்திலும் குறை சொல்கிற மனிதர்கள் தான் இந்த பூமியில் இருக்காங்க. உன் வாழ்க்கையை நீ மனநிறைவோட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு அதை வரமாக நினச்சி வாழ பழகு. உன் நல்ல மனசுக்கு அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. இந்த தீப ஒளி போல நான் உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும் ஒளியாக மாறப்போகிறேன். அடுத்தவங்க உன்னை ஏமாற்றும் போது கொஞ்சம் ஏமாந்து போகிறதுனால ஒன்றும் நீ பெருசாக கஷ்டப்பட்டு போகிறதில்ல. ஏமாந்துனா கொஞ்சம் ஏமாந்துட்டு தான் போகிறேன். அவ்வளோ விவரமாக இருந்து இந்த உலகத்தில் நீ என்னத்தை சாதிக்க போகிற? மனிதன் தோற்கும் போதும் ஏமாந்து போகும்போதும் தான் இந்த உலகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் பாடத்தை கற்றுக்கிற முடியும். அதனால் தோற்று போனாலும் பயப்படாத, ஏமாந்து போனாலும் கவலைப்படாத. அதை தாண்டி நீ ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. யார் உன்னை வீழ்த்த நினச்சாலும், யார் உன்னை அழிக்க நினச்சாலும், தோக்கடிக்க நினச்சாலும் அதுக்காகலாம் நீ கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நன்மைக்கே. உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. தெளிவான மனசோட உயர்வான நோக்கத்தோடு வாழும் உன்னை இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். நான் எப்போதும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு பசியே வராத அளவுக்கு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டு வேலை செய்கிற அவர்களுக்கு உழைப்பையும் வருமானத்தையும் உருவாக்கி கொடுப்பேன். எப்போதுமே நீயும் அதைத்தான் பின்பற்றணும். பசியோடு இருக்கிறவனுக்கு நீ மீன் வாங்கி கொடுத்தினா அவன் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தினா அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவு கொடுத்த பெருமை உன்னை வந்து சேரும். அது உனக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் எப்போதும் எல்லாருக்கும் ஒரு வேளைக்கு மட்டும் உதவி செய்யாமல் அவங்க வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து வாழாத அளவுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சு அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்துவிடு. எப்போதும் உன்னை பெற்றவங்களை எதுவும் தெரியாது, முட்டாளு, ஏமாளின்னு மட்டும் நீ நினைக்காத. அவர்களை அப்பாவை அறிவாளியாகவும் அம்மாவை நீ புத்திசாலியாகவும் நினைக்கும் போது அவங்க செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரின்னு தோணும். அது மட்டும் இல்லை, அவங்க செய்கிறத வச்சே நம்மளும் வாழ்க்கையை இதை விட நிம்மதியாக சிறப்பாக வாழ்ந்துட முடியுன்ற புரிதலும் உனக்கு வந்துவிடும் என் செல்லமே. நியாயமான நேர்மையான வழியில் போகும்போது உன் பாதையில் எண்ணற்ற சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான பாதையில் நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து போய்கிட்டே இரு. கண்டிப்பாக தர்மம் வெல்லும். உனக்கான விஷயங்களை நீ நினச்சபடியே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அங்கே இங்கேன்னு உன் மனசை அலைப்பாய விடாமல் எதை செய்யணுமோ அதை சிறப்பாக யோசித்து செய்ய பழகு. நீ போகும் இடமெல்லாம் இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உன் மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருக்க கற்றுக்கோ. உன் மன கவலைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கானதை நீ நிச்சயமாக அடைவாய். அடுத்தவங்களுடைய தேவையை எதிர்பார்த்து அடுத்தவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருக்கும் உனக்கு உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு.